கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமித்து கட்டிய நபரை குடும்பத்துடன் அதிகாரிகள் வீட்டில் பூட்டி வைத்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் விவேக்குமார், இந்த ஆக்கிரமிப்பு சம்பவம் கடலூரில் சரியாக எங்கு நடந்திருக்கிறது? இந்த ஆக்கிரமிப்பு சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? வணக்கம் கனகதாரா. திட்டக்குடி பகுதியில அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்துல வீட்டில் சில அடிகள் சேர்த்து கட்டியதாக கூறி அந்த குடும்பத்தினருடன் வீட்டில் உள்ளே வைத்து சீல் வைத்த அதிகாரிகளால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த கூச்சப்பன் குடிகாடு பகுதியில சுயம்புராஜ் என்பவர் மரப்பட்டு நடத்தி வராரு. இவர் அந்த பட்டறைக்கு பின்புறம் வீடு கட்டி நீண்ட காலமாக வசித்து வந்த நிலையில அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தை அனுபவித்து வருவதற்கு இவர் சில ஆண்டுகளாக வரி செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. தற்பொழுது அறநிலையத்துறைக்கு வரி செலுத்துவதாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் ஓராண்டுகளுக்கு மேலாக சுயம்பராஜ் கேட்டும் அதிகாரிகள் அதனை வேண்டும் என்றே அந்த வரியை பெறாமல் ஆக்கிரமிப்பு அகற்ற நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்று அவரது மரப்பட்டில் அகற்றுவதாக கூறினர். மேலும் அதன் அருகில் அவருக்கு சொந்தமான வீட்டின் முன்பகுதியில் சுமார் 6 அடிக்கு மேல அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்துல வீட்டை சேர்த்து கட்டி இருப்பதாக கூறி சுயம்பராஜ் மற்றும் அவரது மனைவி மற்றும் அவரது கை குழந்தையுடன் அங்கு வந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் சீல் வைத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த வீட்டுக்கு செல்லும் பாதையையும் கம்பி வேலி போட்டு தடுத்தனர். இதனால அந்த பகுதியில அந்த அறநிலையத்துறை அதிகாரிகளோட செயல்பாடு மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. மேலும் அது மட்டுமன்றி அந்த குடும்பத்தினருடன் தெரிவிக்கும் போது அந்த குழந்தைக்கு பால் வாங்க கூட அத்தியாவசிய பொருட்கள் வாங்க செல்ல முடியாத நிலைக்கு தாங்கள் தள்ளப்பட்டுள்ளதாகவும் அறநிலையத்துறை அதிகாரிகள் இது போன்ற செயலில் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்த குடும்பத்தினர் மிகுந்த வருத்தத்துடன் தெரிவித்துள்ளனர். மேலும் அந்த இடத்துல அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்துல சில அடிகள் சேர்த்து கட்டியதால இந்த அதிகாரிகள் சீல் வைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விவேக்குமார்.